திருவிதாங்கூர் சமஸ்தானம் பைத்தியக்காரர்கள் வாழும் இடம். சுவாமி விவேகானந்தர் உதிர்த்த வார்த்தைகள் இவை. குமரி கொடுமைகளை கண்ட ஆங்கிலேயர்களோ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நிலவும் சாதிய கொடுமைகளை போன்று உலகில் வேறெங்கும் கண்டதில்லை என்று எழுதியுள்ளனர். பெண்களின் மார்பகங்களுக்கு வரி என்கிற ஒரு நிலை இருந்தால் அது எவ்வளவு கொடூரமான சமுதாயமாக இருந்திருக்க முடியும். இது இந்திய மண்ணில் சாதிய வன்கொடுமை எந்த அளவிற்கு இருந்தது என்பதற்கான ஆகப்பெரிய ஆதாரம் இன்றைய கன்னியாகுமரி, அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் இந்த கொடுமைகள் அரங்கேறின. இவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்றியவர்கள் யார்? இந்த கொடுமைகளுக்கு ஆளானவர்கள் யார்? சாதிய கொடுமைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது எப்படி? கேரளத்தின் ஒரு பகுதியாக இருந்த குமரியை தமிழகத்தோடு இணைக்க நடந்த போராட்டங்கள் என்னென்ன? போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் முக்கியமானவர்கள் யார்? போராட்டத்தை முன்னெடுக்க காரணம் என்ன? குமரி போராட்டத்திற்காய் மக்கள் கொடுத்த விலை எவ்வளவு? இப்படி அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ள இந்தியாவின் தென் கடைக்கோடி பகுதியான குமரி மாவட்டத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. கொடுங்கோலாட்சி, இந்த வார்த்தைகளை வரலாற்றில் அடிக்கடி படித்திருப்போம். உண்மையில் கொடுங்கோலாட்சியின் உச்சம் என்பது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் அரங்கேறியது. கேரள மாநிலத்தின் பெரும்பகுதியும் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளும் தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம். கிபி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நம்பூதிரிகள் குடியேறியதாக சொல்லப்படுகிறது. தங்களை பூமியில் வாழும் கடவுள்களாகவே பாவித்துக் கொண்டனர் நம்பூதிரிகள். அரசன் தொடங்கி அனைவரும் தங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்கள் என பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்கள் காலப்போக்கில் அதனையே நடைமுறைப்படுத்தினர். அதன் விளைவுதான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அரங்கேறிய சாதி கொடுமைகள். இந்த கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. தொடர் போராட்டங்கள் நடந்தும் இந்த கொடூரங்கள் சுதந்திர இந்தியா வரை தொடர்ந்தது. நாடார், பரவர், ஈழவர், முக்குவர், புலையர் என 18 சாதிகளைச் சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக கட்டமைக்கப்பட்டு சாதிய கொடுமைகள் கட்டவிழ்க்கப்பட்டன. பொதுவெளிகளில் நடமாட இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நம்பூதிரிகளைக் கண்டால் நாடார்கள் சுமார் 72 அடி தள்ளியே நிற்க வேண்டும். கோவில்களுக்கு செல்லக்கூடாது, பொதுக்குளம், கிணறு உள்ளிட்டவற்றை பயன்படுத்த முடியாது என ஈண்டாமை கொடுமைகள் தலைவிரித்து ஆடின. இவற்றிற்கெல்லாம் உச்சமாக இருந்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆடை கட்டுப்பாடுகள். கேட்பதற்கே உடல் நடுங்கும் வகையில் ஆடை கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம். ஆம், ஆண்களும் பெண்களும் கால் முட்டுக்கு கீழும் இடுப்புக்கு மேலும் ஆடை அணிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தாழ்ந்த சாதியினராக கருதப்பட்ட பெண்கள் மேலாடை அணிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. நம்பூதிரிகள் முன் நாடார் குல பெண்கள் திறந்த மார்புடன் தான் திரிய வேண்டும் என்பன போன்ற கட்டுப்பாடுகள் திணிக்கப்பட்டன. பெண்கள் திறந்த மார்புடன் திரிவதே நம்பூதிரிகளுக்கு அளிக்கப்படும் மரியாதை என்று கூறப்பட்டது. அதனை மீறி மேலாடை அணிந்த பெண்களின் மேலாடைகள் கிழித்து எறியப்பட்டன. இந்த கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது விதவிதமான வரிகள் சுமத்தப்பட்டன. 1706ஆம் ஆண்டு முதல் 1758ஆம் ஆண்டு வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னராக இருந்தவர் மார்த்தாண்டவர்மா. மார்த்தாண்டவர்மாவின் காலத்தில்தான் சாதிய கொடுமையின் உச்ச காலகட்டம் என்று கூறலாம். 1746ஆம் ஆண்டு புதிய அரண்மனை ஒன்றை கட்டிய மார்த்தாண்டவர்மா தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட்ட ஈழவர், நாடார் மற்றும் முக்குவர் சாதியைச் சேர்ந்த 15 குழந்தைகளை பலி கொடுத்தார் என வரலாற்றில் இடம்பெற்றுள்ள செய்திகள் நெஞ்சை பதற வைப்பவை. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தலையிறை வரி என்கிற பெயரில் பல்வேறு வரிகள் விதிக்கப்பட்டன. ஆண்களின் மீசைக்கு வரி, கைத்தடி வைத்திருந்தால் அதற்கு வரி, கைப்பிடி உள்ள குடை வைத்திருந்தால் வரி என தாழ்த்தப்பட்ட மக்களை வாட்டி வதைத்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம். ஒடுக்கப்பட்ட மக்கள் செல்லப்பெயர் வைத்துக் கொள்ள கூட அனுமதி மறுக்கப்பட்டது. சோறு என்கிற வார்த்தையை தாழ்த்தப்பட்டவர்கள் பயன்படுத்தக் கூடாது என கட்டுப்பாடு விதித்தது அரசாங்கம். கஞ்சி என்றே அழைக்க வேண்டும் என்பது அரசின் கட்டளை. இதையெல்லாம் விட பெண்களின் மார்பகங்களின் அளவிற்கு ஏற்றவாறு வரி விதித்தது சமஸ்தானம். இதற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ள திருவிதாங்கூர் மன்னர் தயாராக இல்லை. இந்த போராட்டத்தின் வீரமங்கைதான் நாஞ்சலி. 30 வயதை எட்டியிருந்த நாஞ்சலி மார்பு வரி செலுத்த முடியாது என உறுதியாக இருந்தார். பொறுத்து பார்த்த திருவிதாங்கூர் சமஸ்தான அதிகாரிகள் நாஞ்சலியின் வீட்டிற்கு நேரில் சென்று வரி கொடுக்குமாறு வற்புறுத்தினர். இருங்கள், வருகிறேன் என்ற பதிலோடு வீட்டுக்குள் சென்ற நாஞ்சலி வாழை இலை மற்றும் அரிவாளோடு வெளியே வந்தார். அப்போதுதான் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த விபரீதத்தை அரங்கேற்றினார் நாஞ்சலி. தான் கொண்டு வந்திருந்த அரிவாளால் தனது மார்பகத்தை அறுத்து
வாழை இலையில் வைக்க அரண்டு போயினர் அதிகாரிகள். என் மார்பகம் இருந்தால்தானே வரி கேட்பீர்கள் என்று கூறிக்கொண்டே இந்த செயலை அரங்கேற்றினார் நாஞ்சலி. உடலிலிருந்து மார்பகம் அவரது உயிரும் சேர்ந்தே பிரிந்தன. நாஞ்சலியின் இந்த செயலால் அதிர்ந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம். வேறு வழியின்றி மார்பு வரியை ரத்து செய்தது அரசு. இதேபோன்று மேலாடை அணியும் உரிமையும் திருவிதாங்கூர் சமஸ்தான பெண்களுக்கு கிடைத்தது தொடர் போராட்டங்களால் தான். குமரி மாவட்ட வரலாற்றை தோல் சீலை போராட்டத்தை விட்டுவிட்டு சொல்லிவிட முடியாது என்பதே நிதர்சனம். சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் இது. 3 கட்ட தோல் சீலை போராட்டங்களில் ஐயா வைகுண்டரின் பங்கும் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பங்கும் அளப்பரியது. தலைப்பாகை அணிந்துதான் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் அச்சமன்றி பெண்கள் தோல் சீலை அணிய வேண்டும் என்றும் மனோதத்துவ ரீதியாக தொடர்ந்து போதித்தார் வைகுண்டர். தீண்டாமை கொடுமையை நீக்க வழிபாட்டு முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது ஐயா வைகுண்டரின் எண்ணம். அதற்கான பணிகளை மேற்கொண்டார். மண்ணை எடுத்து தம் பக்தர்களின் நெற்றியில் தொட்டு நாமம் சாற்றினார். உங்களுக்கு தெரிந்த மொழியில் இறைவனை போற்றி நீங்களே பணிவிடை செய்யுங்கள் என்று தமிழில் இறை வழிபாட்டை சாத்தியமாக்கினார் ஐயா வைகுண்டர். எளியோர் வலியோர் என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சமமாக அமர்த்தி அன்னம் கொடுத்து சமபந்தி போஜனம் நடத்தினார். சாதிக்கொரு கிணறு என்றிருந்த காலத்தில் எல்லோரும் ஒரே கிணற்று நீரை குளிக்கவும் குடிக்கவும் செய்தார். இதன் எதிரொலியாக மார்புக்கு ஆடையணிந்த மாடத்தி என்கிற கர்ப்பிணி பெண் கொடூரமாக கொல்லப்பட்டார். ஏர் ஒன்றின் ஒரு பகுதியில் மாட்டையும் மறுபகுதியில் மாடத்தியையும் கட்டி உழ வைத்தனர் உயர் சாதியினராக கருதி கொண்டவர்கள். தோவாளை பகுதியில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தில் வயலிலேயே விழுந்து உயிரிழந்தார் மாடத்தி. இந்த நிகழ்வுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் கிறிஸ்தவ மிஷனரிகள் தோல் சீலை போராட்டத்தை பெண்களுடன் இணைந்து முன்னெடுத்தனர். 1822ஆம் ஆண்டு முதல் கட்ட போராட்டம். கட்டுப்பாடுகளை மீறி கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை அணியத் தொடங்கினர். இது உயர் சாதியினரை எரிச்சலடைய செய்தது. விளைவு அதே ஆண்டு மே மாதம் இரணியல், கல்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் பிடித்தது. எரிச்சலின் உச்சத்தில் இருந்த உயர் சாதியினர் தாழ்த்தப்பட்ட பெண்கள் அணிந்திருந்த மேலாடைகளை கிழித்து எறிந்தனர். மேலாடை அணிந்ததற்கு தண்டனையாக பெண்களின் தாலியை அறுத்தெறிந்து சென்றனர். இது தொடர்பாக மீட் ஐயர் என்கிற மிஷனரி ஆங்கிலேய தளபதி கர்னல் நேவால் என்பவருக்கு கடிதம் எழுதுகிறார். இதனையடுத்து பத்மநாபபுரம் நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அதன் பயனாக 1823ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பெண்கள் குப்பாயம் என்கிற மேலாடையை அணிய அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பு தாழ்த்தப்பட்ட பெண்கள் அனுபவித்த துயரங்களுக்கு முழு தீர்வை கொடுக்கவில்லை. அதிலும் இந்த தீர்ப்பு கிறிஸ்தவ பெண்கள் மட்டுமே குப்பாயம் அணிய அனுமதி என வழங்கப்பட்டு இருந்ததா அதனை எதிர்த்த அப்பெண்கள் உயர்சாதி பெண்கள் போன்று ஆடை அணிய ஆரம்பித்தனர். இதற்கு நாயர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் 2வது தோல் சீலை போராட்டம் 1827ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கியது. 1829ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானம் வெளியிட்ட ஆணையில் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ பெண்களுக்கு மட்டுமே குப்பாயம் அணிய அனுமதி அளிக்கப்பட்டது. இந்து நாடார் பெண்கள் மார்பகத்தை மறைக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என திட்டவட்டமாக குறிப்பிட்டது. இதனால் போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்தது. இந்த போராட்டத்தால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் 1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பிரகடனத்தை அடுத்து 3வது கட்ட தோல் சீலை போராட்டம் தீவிரமடைந்தது. ஆங்கிலேய அரசு ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் மதம் சார்ந்த நம்பிக்கைகளிலும் தலையிட முடியாது என்று தெரிவித்தார் விக்டோரியா மகாராணி. அவரது இந்த அறிவிப்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. விக்டோரியா மகாராணியின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிறிஸ்தவ மிஷனரிகள் ஆங்கிலேய அதிகாரிகள் மூலமாக விக்டோரியா மகாராணிக்கு தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இருப்பினும் மகாராணி தரப்பிலிருந்து சாதகமான பதில்கள் எதுவும் வரவில்லை. ஆதலால் 3ஆம் கட்ட தோல் சீலை போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. இந்த போராட்டத்தின் வீரியம் முந்தைய போராட்டங்களை விட அதிகமாக இருந்தது. எப்படியாவது அடக்குமுறையில் இருந்து வெளிவந்து விட வேண்டும் என்கிற வேகம் போராட்டத்தில் தெரிந்தது. இதன் பலனாக 1859ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் சார்பில் அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் உயர் சாதியாக அறியப்பட்ட நம்பூதிரி, நாயர் மற்றும் வெள்ளாளர் சாதி பெண்கள் மேலாடை அணிவது போன்று அணியாமல் வேறு எவ்விதத்திலாவது மார்பை மறைத்துக் கொள்வதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. இந்த ஆணையிலும் குறிப்பிட்ட ஒரு சில சாதியினருக்கு மட்டுமே மேலாடை அணிய அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து ஆங்கிலேய அரசிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சென்னை மாகாண ஆளுநர் சார்லஸ் டவ்லிங் திருவிதாங்கூருக்கான ஆங்கில பிரதிநிதி மால்பியை நேரடியாக அழைத்து பேசினார். மால்பி ஆங்கிலேய அரசின் நிலைப்பாடு குறித்து திருவிதாங்கூர் மன்னர் ராமவர்மாவிடம் பேச
1865ஆம் ஆண்டு மற்றொரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அனைத்து சாதியினரும் மேலாடை அணிய அனுமதி அளித்து இந்த உத்தரவு வெளியானது. ஆங்கில அரசுடனான இணக்கத்தை கருத்தில் கொண்டே இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ராமவர்மா. இப்படி சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் குமரி மண்ணில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ் பேசும் மக்கள் அதிக அளவில் இருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் கேரளத்தவர்களாகவே பார்க்கப்பட்டனர். காங்கிரஸ் தலைமையிலான சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்திருந்த காலகட்டத்தில் கூட குமரி காங்கிரஸை நிர்வகிப்பது தொடர்பாக கேரள மற்றும் சென்னை மாகாண காங்கிரஸ் இடையே கடுமையான போட்டி இருந்து கொண்டேதான் இருந்தது. காங்கிரஸ் தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டம் வீரியமடைந்திருந்த காலகட்டத்திலும் குமரி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன. பாடசாலைகளில் தமிழ் மொழிக்கு அனுமதி இல்லை. மலையாளம் கட்டாய பாடமாக்கப்பட்டது. 1936ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட தொடங்கியிருந்தது. இந்த காலகட்டத்தில் காசர்கோடு முதல் கன்னியாகுமரி வரை இணைத்து கேரள மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என கேரள மாநில காங்கிரசார் தீர்மானம் நிறைவேற்றினர். 1945ஆம் ஆண்டு இறுதியில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் குமரி மாவட்டத்தில் மீண்டும் போராட்டத்திற்கான விதை தூவப்பட்டது. இதில் மிக முக்கிய பங்காற்றியவர் ம.பொ.சி. 1945 டிசம்பர் 16 நாகர்கோவிலில் அகில திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் என்ற கட்சி தொடங்கப்பட்டது. அதன் தலைவராக சாம் நத்தானியலும் செயலாளராக ஆர்.கே. ராமும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1946 ஜூன் 30 அந்த கட்சிக்கு திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த அமைப்பின் மூலமாகத்தான் குமரி விடுதலை போராட்டம் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் 1947 செப்டம்பர் 8 திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸில் இணைந்தார் மார்ஷல் நேசமணி. குமரி இணைப்பு போராட்டத்தில் பங்கு கொள்வதற்கு முன்பாகவே சமூகம் சார்ந்த விவகாரங்களில் தன்னை முன்னிறுத்திக் கொண்டவர் நேசமணி. வழக்கறிஞரான நேசமணியின் காலகட்டத்தில் நீதிமன்றங்களில் கூட 2 வகையான இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. உயர்சாதி வழக்கறிஞர்களுக்கு தனி இருக்கையும் தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு என மற்றொரு வகை இருக்கையும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதனை தகர்த்தெறிந்தவர் மார்ஷல் நேசமணி. பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் 2 இருக்கைகள் இருப்பதை எதிர்த்து போராடி அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்கியவர் அவர். திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸில் இணைந்த பின்னர் குமரியை கேரளாவிலிருந்து பிரிப்பதற்காக தனது முழு உழைப்பையும் கொட்டினார் நேசமணி. 1947 ஏப்ரல் 1ஆம் தேதி சித்திரை திருநாள் அன்று திருவிதாங்கூர் தனிநாடு என்று பிரகடனப்படுத்தினார் பாலராமவர்மா மகாராஜா. 1948ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல். திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் 18 இடங்களில் போட்டியிட்டு 14 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் காரணமாக வருவாய்த்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டார் சிதம்பரநாதன். இந்த காலகட்டத்தில் தான் திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், உளவங்கோடு, நெய்யாற்றங்கரை, சிற்றூர், தேவிக்குளம், பீர்மேடு பகுதிகளை தமிழகத்துடன் இணைக்க கோரி போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருந்தார் மார்ஷல் நேசமணி. போராட்டத்தை ஒடுக்க அடக்குமுறையை கையில் எடுத்தது திருவிதாங்கூர் அரசு. தமிழர்கள் மீதான அடக்குமுறைகள் எல்லை மீறின. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர். அரசின் அடக்குமுறைகளை எதிர்த்து தனது அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார் சிதம்பரநாதன். போராட்டத்தின் வீரியம் அதிகரித்தது. ஆனால் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரசாருக்கு வெளியிலிருந்து எந்த ஆதரவும் கிட்டவில்லை. கேரள காங்கிரசார் கடுமையாக எதிர்க்க தமிழக காங்கிரசார் நேசமணி உள்ளிட்டோரின் போராட்டங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. இதனை எனது போராட்டம் என்கிற நூலில் ஆதங்கத்துடன் தெரிவிக்கிறார் ம.பொ.சி. தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். ஆனால் தமிழ்நாடு காங்கிரசுக்கு சதை கிடையாது. அதனால் தென் திருவிதாங்கூர் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு எதிராக அது ஆடவே இல்லை. தென் திருவிதாங்கூர் தமிழர்களுக்கு ஆறுதல் தரும் வகையில் ஒரு அனுதாப மொழி கூட தமிழ்நாடு காங்கிரசார் கூறவில்லை என ஆதங்கத்துடன் தெரிவிக்கிறார் ம.பொ.சி. மங்காடு குமரி போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான இடம். 1948ஆம் ஆண்டு மங்காடு பகுதியில் குமரி உரிமை மீட்பு போராட்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தை கலைக்க துப்பாக்கிச் சூடு நடத்தியது கேரள காவல்துறை. காவல்துறையின் கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். இருவரின் உயிர் பறிப்பு குமரி உரிமை மீட்பு போராட்டத்தின் வீரியத்தை அதிகரித்தது. பீர்மேடு, மூணாறு, தேவிகுளம் என தமிழர்கள் வாழும் பகுதிகளெல்லாம் போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மூணாறு பகுதியில் எஸ்.எஸ். சர்மா, குப்புசாமி, தேவியப்பன் தலைமையில் போராட்டம் தீவிரமடைந்தது. 1954 ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பொதுத் தேர்தல் வந்தது. ஒருபுறம் இடதுசாரிகள் அணிவகுத்து நிற்க அவர்களுக்கு எதிராக தீவிர திட்டமிடலுடன் இறங்கியது காங்கிரஸ். அதன் ஒரு பகுதியாக
திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்திய தேசிய காங்கிரஸ். காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களான லால் பகதூர் சாஸ்திரியும் மல்லையாவும் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரசாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். திருவிதாங்கூர் தமிழ் பிரதேசங்களை சென்னை தமிழ்நாடு காங்கிரசின் வரம்பிற்குள் கொண்டு வருவதை குறித்து தேர்தலுக்கு பிறகு சாதகமாக தீர்வு காணலாம் என்றும், அதற்கிடையில் திருவிதாங்கூர் தமிழ் தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்து நிறுத்தும் பொறுப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் லால் பகதூர் சாஸ்திரியும் மல்லையாவும். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தனர் நேசமணி தலைமையிலான திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரசார். இதனையடுத்து தேர்தலில் புதிய வியூகம் ஒன்றை வகுத்தார் காமராஜர். ஜான் என்பவரின் தலைமையில் இயங்கிய திருவிதாங்கூர் ஸ்டேட் காங்கிரஸைச் சேர்ந்த 14 வேட்பாளர்களை நேசமணி தரப்பிற்கு எதிராக களமிறக்கினார். ஆனால் இந்த தேர்தலில் நேசமணி தரப்பிற்கே ஆதரவளித்து தங்கள் நிலைப்பாட்டை திருவிதாங்கூர் சமஸ்தான மக்கள் வெளிப்படுத்தினர். திருவிதாங்கூர் ஸ்டேட் காங்கிரஸைச் சேர்ந்த 14 பேரும் படுதோல்வி அடைந்தனர். இதனால் நேசமணி தரப்பினரின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்தது. இந்த தேர்தலில் காங்கிரசால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. கேரளத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பட்டம் தாணுபிள்ளை. தாணுபிள்ளை முதலமைச்சரானதும் நாடார் விரோத போக்கு அதிகரிக்க தொடங்கியது. திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்டவர் குஞ்சன் நாடா. இவரது அழுத்தத்தின் பேரில் 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று குமரி மாவட்ட விடுதலை தினமாக அறிவித்தது திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ். அன்றைய தினம் தொடுவெட்டி பகுதியில், அதாவது இன்றைய மார்த்தாண்டம் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கேரள காவல்துறை கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இதேபோன்று புதுக்கடையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் கொல்லப்பட்டனர். விடுதலை தின அறிவிப்பை வெளியிட்ட குஞ்சன் நாடார் கைது செய்யப்பட்டார். அவரை கடுமையாக தாக்கி தங்களது ஆத்திரத்தை வெளிப்படுத்தியது கேரள காவல்துறை. குற்றுயிரும் கொலையுயிரும் ஆக்கப்பட்டார் குஞ்சன் நாடார். ஆயிரக்கணக்கானோர் காரணமின்றி சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆகஸ்ட் 9ஆம் தேதியை விடுதலை தினமாக அறிவிக்க குஞ்சன் நாடார் முயன்றதாகவும், அதனை 11ஆம் தேதியாக மாற்ற பூதப்பாண்டி ஜீவானந்தம் கேட்டுக்கொண்டதாகவும், அதன் பேரிலேயே குஞ்சன் நாடார் விடுதலை தின அறிவிப்பை 11ஆம் தேதியாக அறிவித்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் தாக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் ஒரு ஆறுதல் கூட கூறாமல் திருவிதாங்கூர் அரசுக்கு அஞ்சி அங்கிருந்து வெளியேறினார் பூதப்பாண்டி ஜீவானந்தம் என தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் மாபோசி. மற்றொருபுறம் இந்த போராட்டங்களுக்கு காமராஜர் ஆதரவளிக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் எங்கிருந்தாலும் அவை இந்தியாவில்தானே இருக்கின்றன என்பது தேசியவாதியான காமராஜரின் நிலைப்பாடாக இருந்தது. இதனிடையே மொழிவாரி சிக்கலை தீர்ப்பதற்காக மாநில சீரமைப்பு ஆணையம் ஒன்றை அமைத்தது மத்திய அரசு. பசல் அலி கமிஷன் எனப்படும் இந்த ஆணையம் 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று தமது அறிக்கையை வெளியிட்டது. தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை தாலுகாக்களை புதிதாக அமையவிருக்கும் கேரள மாநிலத்துடன் இணைக்கலாம் என்று பரிந்துரைத்தது பசல் அலி கமிஷன். நாடு முழுவதும் மொழி அடிப்படையில் மாநிலங்களை திருத்தி அமைப்பதை ஏற்றுக்கொண்ட பசல் அலி ஆணையம் தமிழக கேரள எல்லைகள் திருத்த விவகாரத்தில் அதனை ஏற்க மறுத்தது. பல்வேறு பொருளாதார காரணங்களுக்காக தேவிகுளம், பீர்மேடு தாலுகாக்கள் கேரளத்திற்கு தேவை என்று வாதிட்டது பசல் அலி கமிஷன். பசல் அலி கமிஷனின் அறிக்கையின்படியே தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை பகுதிகள் கேரளாவிற்கு கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போதைய தமிழக முதலமைச்சர் காமராஜரும் இதற்கு இசைவு தெரிவித்தார். ஆனால் இதனை கடுமையாக எதிர்த்தார் நேசமணி. தேவிகுளம், பீர்மேடு தாலுகாக்கள் தமிழகத்துடன் இருக்க வேண்டும் என்பது நேசமணியின் நிலைப்பாடு. நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதம் வந்தபோது அதற்காக கடுமையாக வாதிட்டார் நேசமணி. ஆனால் அப்போதைய தமிழக எம்பிக்கள் யாரும் அவருக்கு ஆதரவளிக்கவில்லை. இதனையடுத்து 1956 நவம்பர் 1 தமிழகத்தோடு இணைந்தது குமரி மாவட்டம். கல்குளம், விளவங்கோடு, அகஸ்தீஸ்வரம், தோவாளை உள்ளிட்ட 4 தாலுகாக்களை இணைத்து கன்னியாகுமரி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. செங்கோட்டை தாலுகாவின் ஒரு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது. 1½ மணி நேரத்தில் கேரள தலைமைச் செயலகத்திற்கு சென்று விடலாம் என்ற நிலையிலும் அதனை மறுத்து தமிழகத்தோடு இணைந்தனர் குமரி மாவட்ட மக்கள். அதற்கு காரணம் அவர்கள் தமிழ் மொழி மீது கொண்டிருந்த பாசம், தமிழ்நாடு மீதான பற்று என்றெல்லாம் கூறுவதை விட தாங்கள் அனுபவித்த அடக்குமுறைகளிலிருந்து விடுதலையை தேடி அதில் வெற்றி கண்டுள்ளனர் என்பதே பொருத்தமாக இருக்கும். குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்ததும் நாகர்கோவிலில் அதற்கான விழா நடைபெற்றது. அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் விழாவில் சிறப்பு விருந்தினர். விழாவில் பேசிய காமராஜர், நீங்கள் கேரளத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்திருக்கிறீர்கள். ஆரல்வாய் மொழிக்கு கிழக்கே உள்ளவர்கள் இந்த நிலையை அடைய இன்னும் பல காலம் வேண்டும். அதுவரை உங்களுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, செய்யவும் மாட்டோம்.
பிரிந்து வந்த தமிழர்களோடு இணைந்து விட்டோம் என்கிற நிறைவோடு மட்டும் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் இன்றே உங்களை மீண்டும் கேரளத்துடன் சேர்வதற்கு நான் ஒழுங்கு செய்யலாம் என்று பேசினார். இவ்வாறு பேசிய காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் குமரிக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்கப்பெற்றன என்பதையும் மறுக்க முடியாது. பேச்சிப்பாறை விரிவாக்க திட்டம், சிற்றாறு பட்டணங்கால் திட்டம், குமரியில் அரசு ரப்பர் கழகம், கோதையாறு மின் திட்டம், நெய்யாறு இடதுகரை கால்வாய், ராணித்தோட்டம் அரசு பணிமனை, கோணத்தில் அரசு ITI, பாலிடெக்னிக் கல்லூரிகள், மாத்தூர் தொட்டில் பாலம் என காமராஜர் காலத்தில் பல திட்டங்கள் குமரிக்கு கிடைக்கப்பெற்றன. தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை உள்ளிட்ட பகுதிகள் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் தமிழகத்தின் தலையாய பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படும் முல்லை பெரியாறு அணை பிரச்சனையும், குமரி மாவட்ட மக்களின் தலையாய பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படும் நெய்யாறு இடதுகரை சானல் பிரச்சனையும் இருந்திருக்காது என்ற அவர்களின் வாதம் முற்றிலும் நிதர்சனமே.